வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. ராஜு குடுகுடுன்னு எதிர் வீட்டுக்கு ஓடி வர பின்னாடியே ஓடி வந்து புடிக்கிறாங்க. மீனா என்ன பண்ண போறேன்னு கேக்குறாங்க. ராஜு வெளிய பார்த்துட்டு பைக்கையும் காணோம், காரையும் காணோம். அப்ப அப்பா, சித்தப்பா யாரும் வீட்ல இல்லன்னு சொல்லிட்டு இருக்க. என்ன ஏதாவது மந்திரம் சொல்லிட்டு இருக்கியான்னு மயிலு கேக்குறாங்க. அப்பத்தா, அப்பத்தான்னு கூப்பிடுறாங்க ராஜி. அப்பத்தா, அப்பத்தா வெளிய வாங்க அப்பத்தா அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்க. இந்த வீட்ல இருக்கவங்க வர்றாங்களோ இல்லையோ, பாண்டியன் வீட்ல இருக்க எல்லாருமே வந்து ராஜி என்ன பண்றேன்னு கேட்டுட்டு நிக்கிறாங்க. அப்பத்தா நான் கூப்பிடுறது காதுல கேக்குதா இல்லையா அப்படின்னு ராஜு கூப்பிட்டுட்டு இருக்க. அவங்களுக்கு நல்லா கேக்குது. உச்சி கொட்டிட்டு உள்ளரையே உட்கார்ந்து இருக்காங்க. டேய் என்னடி அப்படின்னு கோமதி கேக்குறாங்க. மறுபடியும் ராஜு அப்பத்தான்னு கத்த. அத்தை ராஜி எதுக்கு அப்படி கத்திக்கிட்டு இருக்கறா அப்படின்னு மாறி கேட்க. தெரியலையேடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு சோஃபாலயே உட்கார்ந்து இருக்காங்க. அப்பத்தா இப்ப நீங்க வரப்போறீங்களா இல்லையா வாங்க அப்பத்தான்னு ராஜி கத்திக்கிட்டு இருக்க. ஏய் ஏண்டி இப்ப இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கோமதி கேக்குறாங்க. ஏய் ராஜி உள்ள வாங்குறாங்க மீனா. இருங்கக்கா ஒரு சின்ன விஷயம் சொல்லணும் சொல்லிட்டு வந்துடுறேன். ராஜி உள்ளரையே பாத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே பயந்து போய் ராஜிய பாத்துட்டு இருக்காங்க. அப்பத்தா நீங்க வரலனாலும் பரவாயில்ல, டிவி மட்டும் போடுங்க போதும் அப்படின்னு ராஜி சொல்ல. டிவியா அப்படின்னு மாறி கேட்க. வடிவம் என்னன்னு புரியாம பாக்குறாங்க. டிவி போடுங்க, அதுல யார் வர்றாங்கன்னு பாருங்க அப்படின்னு ராஜி சொல்லிட்டு இருக்க. இன்னைக்கு ஒரு சம்பவம் கன்ஃபார்ம் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. டிவில யார் வர்றாங்களா? அம்மாடி மாறி நீ போய் அந்த டிவிய போடு அப்படின்னு சொல்லிக்கிட்டே எழுந்திருக்கிறாங்க அப்பத்தா. அத்த அவ என்னவோ சொல்றா, நீங்க எதுக்கு அதாக்காக கேட்டுட்டு இருக்கீங்க? பேசாம உட்காருங்க தங்குறாங்க வடிவு. ஐயோ அக்கா என்னக்கா நீங்க எல்லாத்துக்குமே பயந்துகிட்டு. அத்த நீங்க வாங்க நான் டிவிய போடுறேன் அப்படின்னு மாறி சொல்ல. போடு போன்னு எழுந்து வர்றாங்க பாட்டி. போடு பாக்கலான்னு பாட்டி சொல்ல. ரிமோட்ட கையில எடுக்கிறாங்க மாறி. போட்டுறீங்களா அப்படின்னு ராஜி கத்திட்டு இருக்காங்க. எந்த சேனல்னு தெரியலையே, நீங்க இருங்க நான் போய் கேட்டுட்டு வந்துடுறேன்னு மாறி சொல்றாங்க. மறுபடியும் ராஜி அப்பத்தான்னு கத்திட்டு இருக்காங்க. நீ வேற கம்முன்னு இரு மாறின்னு வடிவு சொல்லு. நீங்க இருங்கக்கான்ட்டு மாறி வெளியே வர்றாங்க. பாத்தீங்களா இல்லையான்னு ராஜி கேட்க. இப்படி மொட்டையா டிவிய போடுன்னு சொன்ன எப்படி எந்த சேனல்னு சொல்லணும்ல அப்படின்னு மாறி கேட்டுட்டு இருக்கப்பவே குமரவேலும் சக்திவேலும் வண்டியில வர்றாங்க. வண்டியை விட்டு இறங்கிக்கிட்டு எல்லாரையும் ஒரு முறை முறைச்சிட்டு இருக்கா. ஐயோ அப்படின்னு தலையில கை வச்சுக்கிறாங்க கோமதி. பிரச்சனை பைக்ல வந்துருச்சேன்னு முகத்தை மறைச்சிக்கிறாங்க மீனா. சித்தி நியூஸ் சேனல் ஏதாவது போட்டு பாருங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு யாரு ஜெயில கிடக்கணும்னு உங்க வீட்டு ஆளுங்க ஆசைப்பட்டாங்களோ, யார் மேல அபாண்டமா பழி சுமத்துனாங்களோ, யார பொம்பளைங்களை கடத்துறவங்கன்னு சொன்னாங்களோ அவரு டிவி நியூஸ்ல ஹீரோன்னு சொல்றாங்க அப்படின்னு ராஜு சொல்லிக்கிட்டே போக மாறி பயந்து போய் நிக்கிறாங்க. டிவி நியூஸ் பார்த்தப்பயே நினைச்ச ஆட்டம் ரொம்ப அதிகமா போகுதுன்னு அப்படின்னு குமரவேல் சொல்ல. ஆமான்னு தலையாடுறாரு சக்திவேல். மளிகை கடைக்காரன் ஆடுவான்னு நினைச்சேன், ஆனா இந்த புள்ள பூச்சி ஆடும்னு நினைக்கல அப்படின்னு சக்திவேல் சொல்லிட்டு இருக்க. மாறி கடகடன்னு உள்ளர ஓடி போயிடுறாங்க. உள்ளர வந்து அத்தை அப்படின்னு பயந்துகிட்டு நிக்க. இரு இரு பாக்கலாங்கிறாங்க காந்திமதி. போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாம் போய் சொன்னீங்கல்ல இவன் தப்பானவன்னு, இப்ப உங்க முகத்தெல்லாம் எங்க கொண்டு போய் வச்சுக்க போறீங்க? கதிர் அந்த பொண்ணை கடத்தல, உதவிதான் பண்ணான். அந்த பொண்ணை கடத்தினது வேற ஏதோ 2 பேரு. எல்லாத்தையும் விலாவாரியா நியூஸ்ல சொல்றாங்க, போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்கன்னு ராஜி சொல்ல. எந்த பதிலும் பேசாம சக்திவேலும் குமரவேலும் உள்ளர போறாங்க. ஏய் இது சொல்லவா திபு திபுன்னு ஓடி வந்த அப்படின்னு கோமதி கேட்க. என்னைய கதிர் கடத்தினான்னு தானே போலீஸ்ல சொன்னாங்க, அப்ப அதுக்கு நான் தானே பதில் சொல்லணும் அப்படின்னு ராஜி சொல்லிட்டு இருக்காங்க. உள்ளர கதிரும் குமரவேலும் வந்து நிக்க. லேடிஸ் 3 பேர் என்ன பண்றது நிக்கிறாங்க. என்னன்னு சக்திவேல் கேட்க. என்னங்கன்னு பயத்துல மாறி கேக்குறாங்க. இல்ல வெளியே ஏதோ பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தியா, அதான் என்னான்னு கேட்டேன் அப்படின்னு சக்திவேல் சொல்ல. நான் எதுவும் பேசலங்க, ராஜி தான் பேசினா, நான் சும்மா கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு மாறி சொல்றாங்க. ஓ அப்படின்னு நக்கலா சக்திவேல் சொல்ல. அவ அந்த வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள் தானே ஆகுது, ஆனா அந்த வீட்டு பெருமையை பேச ஆரம்பிச்சிட்டா. நீங்க இவ்வளவு வருஷமா இங்கே தானே இருக்கீங்க, நம்ம வீட்டு பெருமையை பத்தி பேசவே இல்லையாமா நீங்க அப்படின்னு குமாரவேல் கேட்க. தோணல குமாரு, இனிமே தோணுச்சுன்னா நான் அப்படியே பேசுறேன் சரியா, சாரி அப்படின்னு மாறி சொல்ல. கையெடுத்து கும்பிட்டுட்டு குமாரவேல் அங்க இருந்து போயிடுறாரு. சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் அங்க இருந்து போயிடுறாரு. ஏய் மாறி நீ டிவிய போடு, சத்தத்தை கொஞ்சம் குறைச்சல அவ என்ன அப்படின்னு பாட்டி சொல்ல. ஓகே வேண்டாங்கிற மாதிரி தலையாட்டிட்டு டிவி ஆன் பண்றாங்க மாறி. பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் கேட்டபோது கதிர் என்ற கதிரவன் தன்னிடம் மிகவும் நல்ல முறையாக நடந்து கொண்டதாகவும் தன்னை காப்பாற்றவே அவர் முயற்சி செய்ததாகவும் அப்படின்னு டிவியில சொல்லிட்டு இருக்கத 3 பேரும் பார்த்துட்டு 3 ரியாக்ஷன்ல சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க. இத கொஞ்சம் தூரம் நின்னு தள்ளி சக்திவேலும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே பார்த்துக்கிட்டே இந்த 3 பேருக்கும் தள்ளி கொஞ்சம் வந்து நின்னுட்டு இருக்காரு. நியூஸ் ஓடிட்டு இருக்கு. இப்ப இன்னும் கொஞ்சம் பக்கமா சக்திவேல் வந்து நின்று இருக்க. 3 பேரும் அப்படியே தகிச்சு போறாங்க. திரு திருன்னு முழிக்கிறாங்க. டிவி தெரியாம இருந்துச்சுங்களா, கேபிள் பிரச்சனையான்னு தெரியல, அதான் சரியாயிடுச்சான்னு பார்த்தேன், இப்ப சரியாயிடுச்சுங்க சரியாயிடுச்சு அப்படின்னு உளறி கொட்டி கிளறி மூடி டிவி ஆஃப் பண்ணிடுறாங்க மாறி. என் கையால அடி வாங்கியே சாக போற அப்படின்னு சக்திவேல் சொல்லிட்டு இருக்க. பாத்தீங்களா சித்தி, அப்பதான் நியூஸ் பாத்தீங்களா சொல்லுங்க அப்படின்னு ராஜு வெளியே நின்னு கத்திட்டு இருக்காங்க. ஐயோ இவ வேற நேரங்கால தெரியாம லவுட் ஸ்பீக்கர் மாதிரி கத்திட்டே இருக்காளே, இன்னும் போகலையா அப்படின்னு தலைய அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி தலைய சொரிஞ்சுக்கிறாங்க பாட்டி. பாக்கலையா,
சித்தி அப்படின்னு ராஜி வெளியே இருந்து கத்திக்கிட்டு இருக்க, பாத்துட்டு வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சக்திவேல் வேகமா வெளியே வர்றாரு. ராஜி அப்படின்னு மீனா எச்சரிக்கையா கூப்பிட, என்ன நக்கலா அப்படின்னு வெளியே வந்த சக்திவேல் கேக்குறாரு. இதோ பாரு, நக்கல் எல்லாம் இல்ல. ஏன் புள்ளைய பத்தி நீ அபாண்டமா பேசுன, உண்மை என்னன்னு ஊரே பேசுது. பொழைச்சு போன்னு நாங்க பெரிய மனுஷங்க பேசாம இருக்கோம். இதோ பாரு, என்ன இருந்தாலும் கதிர் இவளோட புருஷன். இவளும் அப்படியே விடணும்னு ஒன்னும் அவசியம் இல்ல. பேசதானே செய்வா அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க. பாண்டியன் வந்து வண்டியை நிறுத்துறாரு. ஒரு தடவை உங்க பக்கம் காத்தடிச்சிடுச்சு, அப்படியே எல்லாரும் நடிக்காதீங்க அப்படின்னு சக்திவேல் சொல்ல, இதோ பாரு, எப்பவுமே எங்க பக்கம் தான், நல்லவங்க பக்கம் தான் காத்தடிக்கும் அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க. என்ன நடக்குதுன்னு புரியாம பாத்துட்டு இருக்காரு பாண்டியன். என்ன கோமதி, ஏதாவது பிரச்சனையான்னு பாண்டியன் கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கிறாங்க கோமதி. அப்புறம் ஏன் எல்லாரும் வெளியே நிக்கிறீங்க அப்படின்னு பாண்டியன் கேட்க, ராஜின்னு ஆரம்பிக்கிற மீனா மேல பாத்துட்டு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மாதான் மாமா, காத்து வாங்கலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்ல, எல்லாத்தையும் சுத்தி ஒரு பார்வை பாக்குற பாண்டியன், கோமதி என்ன இந்தால எதுவும் பிரச்சனை பண்றானா அப்படின்னு கேட்க, அசடு வெளியிறாங்க எல்லாரும். யோ, உன் வீட்டு ஆளுங்க தான் என் வீட்டு வாசப்படியில வந்து நின்னு சண்டைக்கு நிக்கிறாங்க அப்படின்னு சக்திவேல் கேட்க, ஏங்க அது ஏதோ லூசுங்க, ஏதோ உளறிட்டு இருக்காரு, வாங்க நாம போலான்னு சிரிக்கிறாங்க கோமதி. வாங்க மச்சான்னு பழனியும் சொல்ல, ஏய் வாங்க வாங்க எல்லாரும் வாங்கன்னு கூப்பிடுறாங்க கோமதி. ராஜி பேசாம வா, 7:30 இழுத்து விட்டு வரலும் போதும் வா அப்படின்னு மீனா ராஜி இழுத்துட்டு போக எல்லாரும் வீட்டுக்குள்ள போறாங்க. சக்திவேல் வீட்டுக்கு உள்ளார வர, பனிஷ்மெண்ட் என்னன்னு தெரியாம பயந்து போய் நிக்கிற குழந்தைங்க மாதிரி 3 லேடிஸும் பாக்குறாங்க. நடத்துங்க நடத்துங்க, எவ்வளவு தூரம் போகுதுன்னு நானும் பாக்குறேன். இந்த கோஷ்டிக்கு நீதானே தலைமை தாங்குற, தாங்கு தாங்குன்னு அம்மாவை பார்த்து சொல்லிட்டு போயிடுறாரு சக்திவேல். இவனை பெத்த வயித்துல பிரண்டையை தாண்டி வச்சு கட்டிக்கணும் அப்படின்னு பாட்டி சொல்ல, மாறி இதுக்குதான் நான் அப்பவே வேண்டான்னு சொன்னேன். சும்மா இல்லாம எதையாவது பண்ணிட்டு துரு துருன்னு அவர்கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டே இரு அப்படின்னு வடிவு சொல்றாங்க. ஆமா, அவரு திட்டுறதெல்லாம் எனக்கு என்ன புதுசாக்கா? அத்தை, நாம தூங்கும் போது நைட்டு போன்ல போட்டு பாக்கலாம் சரியான மாறி கேட்க, சரி சரின்னு தலையாடுறாங்க பாட்டி. பாண்டியன் வீட்ல பாய்ஸ் 4 பேரும் மொட்டை மாடியில இருக்க. பசங்களா, எவ்வளவு நாளாச்சு நம்ம இந்த மாதிரி ஃப்ரீயா பேசிங்கிறாரு பழனி. யோ மாமா, பொசுக்கு பொசுக்குன்னு எங்களை இப்படி மாடி கூட்டிட்டு வந்துடுற, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீயும் இதே மாதிரி வரணும், சொதப்புனேன்னு வச்சுக்கேன்னு சரவணன் மிரட்ட, ஏன்பா ராசா டேய், அந்த வார்த்தையே சொல்லாத, இந்த பேச்சுலரோட வாழ்க்கைக்கு நான் பழகிட்டேன்டா அப்படின்னு பழனி சொல்றாரு. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, நாங்க அனுபவிக்கிற சந்தோஷம் துக்கம் எல்லாத்தையும் நீங்களும் அனுபவிச்சு ஆகணும் அப்படின்னு செந்தில் பேசிட்டு இருக்காரு. கதிர் அமைதியா இருக்கத பாத்துட்டு, ஏலே என்னடா நீ அமைதியா இருக்க, ஏதாவது கனவு கண்டுகிட்டு இருக்கியான்னு செந்தில் கேக்குறாரு. அது நம்ம வீட்டு ஜான்சி ராணியோட சாகசங்கத்தங்களை பத்தி யோசிச்சுட்டு இருப்பாங்கிறாரு பழனி. ஜான்சி ராணியா, யார மாமா சொல்ற அப்படின்னு சரவணன் கேட்க, வேற யாரா, அதான் ராஜி, என் அண்ணன் மக. பேசின பேச்ச பார்த்தல்ல, எதிர் வீட்டுக்கு போய் என்ன எகிரிட்டு வந்தா அப்படின்னு பழனி சொல்லிட்டு இருக்க. தலைய சொரியற மாதிரி ஒரு பக்கமா சாட்சி சிரிச்சிட்டு இருக்காரு கதிரு. டேய் டேய், பாரு பாரு, சிரிக்கிறான் பாரு, பாருடா, அந்த பிள்ளைய பத்தி தான்டா யோசிச்சுட்டு இருக்கிறான் அப்படின்னு பழனி சொல்ல, சும்மா இருங்க மாமா நீங்க வேற அப்படின்னு கதிர முகத்துல லேசா தாழ்த்திக்கிறாரு. டேய் கதிர், எனக்கு ஒரு சந்தேகம்டா அப்படின்னு சரவணன் சொல்ல, என்னன்னு அப்படிங்கிறாரு கதிர். நீயும் ராஜியும் லவ் பண்ணீங்க, சரி எப்பயில இருந்து லவ் பண்ணீங்க, எத்தனை வருஷமா லவ் பண்ணீங்க அப்படின்னு சரவணன் கேட்க, அது லவ் தானே, இது அப்படின்னு கதிர் யோசிச்சுட்டு இருக்காரு. அதானே, இப்ப என்னைய கேட்டேன்னா மீனாவை பார்த்த நாள்ல இருந்து லவ் பண்றேன்னு சொல்லுவேன். ஆனா நீ அப்படி சொல்ல முடியாது, ஏன்னா ராஜி எடுத்த வீட்ல தான் இருந்துச்சு. எப்போ உங்களுக்குள்ள காதல் வந்துச்சு, முதல்ல யாரு ப்ரப்போஸ் பண்ணாங்க சொல்லு அப்படின்னு செந்தில் கேட்க, ப்ரப்போஸா அப்படின்னு யோசிக்கிறாரு கதிர. அதே தாண்டா, சொல்லுடா, சொல்லுவாங்கிறாரு செந்தில். நான் பெயின் கில்லர் வேற போட்டேன்னா லைட்டா தூக்கம் வருது, வலிக்குது இல்லையா, நான் போய் தூங்குறேன், இந்த கதையை அப்புறமா சொல்றேங்கிறாரு கதிரு. டேய் மாப்பிள அப்படின்னு ஒரு பக்கம் பழனியும், டேய் சொல்லுடான்னு செந்திலும் சரவணனும் ஒரு பக்கமும் கேட்டுக்கிட்டே இருக்க. கதிர் அங்க இருந்து நகர்ந்துடுறாரு, தெளிவா எஸ்கேப் ஆயிட்டான் அப்படின்னு செந்தில் சொல்றாரு. மாப்பிள்ளைங்களா, இவன் சொல்ல மாட்டான், நாமளே ஒரு விசாரணையை போட்டு கண்டுபிடிச்சாதான் உண்டுங்கிறாரு பழனி. கண்டுபிடிப்போம், மணி 10 ஆயிடுச்சு, வாங்க போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்ற சரவணன், ஏதோ ஜாலியா இருக்கலாம்னு மாடி கூட்டிட்டு வந்தா அப்படின்னு சொல்லிக்கிட்டே தூங்க போயிடுறாரு. கோமதியும் அரசியும் கட்டில படுத்திருக்க, கீழே பாயில உட்காந்துட்டு பாண்டியன் யோசிச்சுட்டு இருக்காரு. போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்ததெல்லாம் ஒரு மனசுல ஓடிட்டு இருக்கு. மாடியில 4 பாய்ஸும் தூங்கிட்டு இருக்காங்க. பாண்டியனுக்கு தூங்க முடியாம மாடிக்கு வந்து பாக்க, 4 பாய்ஸ்ல முன்னாடி கதிர் தூங்கிட்டு இருக்காரு. கதிரையே பார்த்துட்டு மெதுவா பக்கத்துல வராரு பாண்டியன். தாயாக மாறிடுவேன்ற சாங் பேக்ரவுண்ட்ல ஓடிட்டு இருக்கு. வந்து நின்னு கதிரையே பார்த்துட்டு இருக்கிறவரு மெதுவா உட்கார்றாரு கதிர் பக்கத்துல. முகத்துல இருக்க காயத்துங்களை பார்த்துட்டு தவிப்போட அதை தொடலாமான்னு கையை கொண்டு போயிட்டு, வேண்டாம் புள்ள தூங்குறான், டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாதுன்னு எடுத்துக்கிறாரு. பேக்ரவுண்ட்ல வாடா என் மகனே தந்தை என்ற பதவி குகன்ற சாங் ஓடிட்டு இருக்கு. மெதுவா கதிரோட தலையை தடவி கொடுக்கறாரு பாண்டியன். மெதுவா போர்வை எடுத்து இன்னும் கொஞ்சம் சேர்த்து போத்தி விட்டுட்டு தலைய
கொஞ்சமா கோதி விட்டுட்டு எழுந்து கண்ண தண்ணிய தொடச்சுக்கிட்டு அப்படியே மெதுவா படியில இறங்கி போயிட்டு இருக்காரு பாண்டியன். அதுவரையில தூங்குற மாதிரி படுத்திருந்த கதிர் கண்ண முழிச்சு பாக்குறாரு. அழுகையை கண்ட்ரோல் பண்ணிட்டு ஒரு மெல்லிச சிரிப்பு சிரிச்சுக்கிறாரு கதிர். உள்ளர வந்து உட்கார்ற பாண்டியன் கோமதிய பார்க்க கோமதி அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் பாத்துட்டு இருந்துட்டு கோமதி கோமதி டேய் அப்படின்னு எழுப்ப பதறி அடிச்சு எழுந்தி உட்கார்றாங்க கோமதி. "ஏய், பதறாத நான்தேன்" அப்படின்னு பாண்டியன் சொல்ல, "என்னங்க விடிஞ்சிருச்சா?" அப்படின்னு கோமதி கேட்க, "விடியெல்லாம் இல்ல" அப்படிங்கிற பாண்டியன், "கோமதி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதான் எழுப்புனேன்னு" பாண்டியன் சொல்ல, கீழே வர்றாங்க கோமதி. தடுக்கிற பாண்டியன், "வேணாம் வேணாம், மேலேயே உட்காருங்கிறாரு." கோமதி தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு, "என்னங்க இந்த நேரத்துல? அப்படி என்ன முக்கியமான விஷயம் சொல்ல போறீங்க?" அப்படின்னு கேட்க, "முக்கியமான விஷயம்தான், கதிரை இனிமே வேலைக்கு போவேனான்னு சொல்லு. அவன் வேலைக்கு போக போய் தானே இவ்வளவு பிரச்சனை. யாருக்கோ வண்டி ஓட்டி போய் எங்கேயோ கூட்டிட்டு போய் எதுக்கு இதெல்லாம்? இந்த சாப்பாடு கொண்டு போய் குடுக்கற வேலை, கார் ஓட்டுற வேலை, இதெல்லாம் விட்டுற சொல்லு. அவனை ஒழுங்கா மட்டும் படிக்க சொல்லு. படிப்புக்கு ஏத்த வேலை கிடைச்சா மட்டும் போதுங்கிறாரு பாண்டியன். சரிங்க, ஆனா பணம்ங்கிறாங்க கோமதி. "என்ன பணம்? அவன் செலவுக்கு தானே. அவன் செலவுக்கான பணத்தை நானே கொடுத்துட்றேன்" அப்படின்னு பாண்டியன் சொல்ல, "அது இல்லங்க, மாசம் மாசம் அவன் செலவுக்கு உண்டான பணத்தை கொடுக்கறேன்னு சொன்னான்ல, வேலைக்கு போகலன்னா அவன் எப்படி கொடுக்க முடியும்?" அப்படின்னு கோமதி கேட்க, "ஏய் என்னடி நீ, நான் என்ன வட்டி கடையா வச்சு நடத்திட்டு இருக்கேன் மாசம் மாசம் பணத்தை கொடுறான்னு சட்டையை புடிச்சு கேக்குறதுக்கு? என்னமோ கோவத்துல அன்னைக்கு அப்படி கேட்டுப்புட்டேன். இதுக்காக எப்பவுமே பணத்தை பத்தி யோசிச்சுட்டு இருப்பேனாடி நானு? இங்க பாரு கோமதி, காசு பணத்தை விட பிள்ளைங்களோட பாதுகாப்பு தான் முக்கியம். அவனை இந்த நிலைமையில என்னால கண்ணெடுத்து பார்க்க முடியல. மனசு அம்புட்டு வேதனையாவும் வலியாவும் இருக்கு. இல்ல, நீ அவனை வேலைக்கு போவேணாம்னு சொல்லிடு. சொல்லிடுன்னு பாண்டியன் சொல்ல, "சரிங்க, நான் சொல்லிடுறேன்னு" தலையாட்டுறாங்க கோமதி. அதுக்கப்புறம் பாண்டியன் தலைவணி எடுத்து வச்சு படுத்துற கோமதி உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. மறுநாள் பொழுது விடிஞ்சிருது. காலையில பாண்டியன் அவரோட ஆஸ்தான சேர்ல உட்கார்ந்துருக்க, "அப்பா, வேலன்னைகிட்ட 2, 3 தடவை பணம் கேட்டேன். இந்தா தரேன் அந்தா தரேன்னு இழுத்தடிச்சிட்டு இருக்காரே தவிர காசு வந்த பாடில்ல" அப்படின்னு செந்தில் சொல்றாரு. "ஆமா மச்சான்னு" பழனியும் சொல்றாரு. "அந்த ஆளை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு காசு வாங்காம பொருள் கொடுத்தது நம்ம தப்பு தானேடா. விடு, நான் பாத்துக்கிறேன்" அப்படிங்கிறாரு பாண்டியன். "பரவாயில்லையே" அப்படின்னு பழனி சொல்ல, "என்னடா பரவாயில்லன்னு கேக்குறாரு பாண்டியன். "இல்ல, உனக்கு பணம் வாங்க தெரியலன்னு செந்தில புடிச்சு திட்டாம நம்ம கொடுத்தது தப்புன்னு ஒத்துக்கிறீங்களேன்னு" பழனி சொல்லிட்டு இருக்கும் போதே ஐயோ ஐயோ ஐயோன்னு அடிச்சுக்கிட்டே குழலி ஓடி வர்றாங்க. "என்னப்பா குழலி, என்ன?" அப்படின்னு பாண்டியன் பதறி எந்திரிக்க, "ஐயோ அப்பா, என்னப்பா இவனை இப்படி அடிச்சு போட்டிருக்காங்களே" அப்படின்னு குழலி கதறாங்க. "என்னமாமா, மறுபடியும் வீட்ல ஏதாவது பிரச்சனையா?" அப்படின்னு சரவணன் கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க மாப்பிள" அப்படின்னு மாப்பிள சொல்லிட்டு இருக்காரு. குழலி கதறி அழுதுருக்கத பார்த்துட்டு, "என்னம்மா குழலி, ஏன் இப்படி அழுவுற?" அப்படின்னு பாண்டியன் கேட்க, "அவன் என்ன பாடுபட்டிருப்பானோன்னு" கதறாங்க குழலி. "எதுக்குக்கா அழுவுற? கொஞ்சம் சொல்லிட்டாவது அழுவேன்" அப்படிங்கிறாங்க அரசி கோவமா. "ஐயோ, என் தம்பிக்கு இந்த மாதிரி ஆயிப்போச்சே, அது கடவுளுக்கே பொறுக்காதேப்பா" அப்படின்னு குழலியால, "என்னப்பா, என்னன்னு சொல்லிட்டு அழுவுப்பா" அப்படிங்கிறாரு பாண்டியனும். எல்லாரும் ஓடி வர்றாங்க. "என்னடி ஆச்சு? இப்ப எதுக்குடி அழுது ஊரை கூட்டுற?" அப்படின்னு கோமதியும் கேட்க, "அட போமா, இவ்வளவு பேர் இந்த வீட்ல இருக்கீங்கல்ல, என் தம்பிய போலீஸ் புடிச்சிட்டு போயிருச்சுன்னு யாராவது ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னீங்களா? என் கூட படிச்ச வளர்மதி டிவிய பார்த்துட்டு அவ எனக்கு போன் பண்ணி சொல்றா" அப்படின்னு குழலி அழ. "மாமா, நீங்களாவது போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல மாமா" அப்படின்னு குழலியோட வீட்டுக்காரர் கேக்குறாரு. "இல்ல மாப்பிள்ள, எல்லா விஷயத்துக்கும் உங்களை தொந்தரவு பண்ற மாதிரி இருந்துச்சு, அதான் நாமளே பாத்துக்கலான்ட்டு சொல்லல" அப்படின்னு பாண்டியன் சொல்ல, "அப்பா, நீங்க பேசாம இருங்கப்பா. என் தம்பி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்திருக்கான், வீட்ல எல்லாரும் இம்புட்டு கஷ்டத்துல இருந்திருக்கிறீங்க, நான் இதெல்லாம் எதுவுமே தெரியாம வேலைக்கு சோத்த கொட்டிட்டு நான் நல்லா சந்தோஷமா இருந்திருக்கேன். எங்க அவன் கதிரு, கதிரு" அப்படின்னு குழலி கூப்பிட வர்ற கதிரை பார்த்து, "ஐயோ, ஏய் என்னடா இது, இப்படி போட்டு அடிச்சிருக்காங்க, எப்படி போட்டு என் தம்பி அடிச்சிட்டாங்களே படுபாவிங்க. ஏங்க, உங்களுக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காருல்ல, அவரை கூப்பிட்டு எப்படி என் தம்பியை இப்படி அடிக்கலான்னு கேளுங்க, போய் கேட்டுட்டு வாங்க" அப்படின்னு கத்துறாங்க குழலி. "குழலி விடுப்பா, ஏன் முடிச்சு போன பிரச்சனையா மறுபடி தூர்வாரிட்டு இருக்கேன்னு" கேக்குறாரு பாண்டியன். "மனுஷங்களாடா அவங்கெல்லாம், நல்லாவே இருக்க மாட்டானுங்க, நாசமா போயிடுவானுங்க, எப்படி போட்டு அடிச்சிருக்கானுங்க. ஐயோ, எப்படி இருந்து என் தம்பி வலிக்குதாடான்னு" கதிரோட முகத்துல கைய வச்சு குழலி கேட்டுட்டு இருக்காங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கான்னு" கதிர் சொல்லிட்டு இருக்க. அவரோட தோல்ல கைய வச்சு, "இந்த கோலத்துல ஆக்கிட்டானுங்களே" அப்படின்னு வாயை பொத்தி அழுதுட்டு இருக்காங்க குழலி. "வர்ற வழியெல்லாம் உன் அக்கா அழுதுகிட்டே இருந்தாமா" அப்படின்னு மாப்பிள்ள சொல்ல, "அவனை நல்லா பாத்துக்கிறீங்கல்ல" அப்படின்னு குழலி கேக்குறாங்க. அதெல்லாம் நல்லா தான் பாத்துக்கிறோம்" அப்படின்னு கோமதி சொல்றாங்க. "ரொம்ப வலிக்குதாடா" அப்படின்னு குழலி கேட்க, "இல்லக்கா, சரியாயிடுச்சுக்காங்கிறாரு கதிரு." "நல்லா சாப்பிட்டியாடா" அப்படின்னு குழலி கேட்க, "இன்னும் இல்லக்காங்கிறாரு கதிரு." "அக்கா, இன்னும் யாருமே சாப்பிடலக்கா, நீயும் வா, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம்" அப்படின்னு செந்தில் சொல்ல, "அட வாங்க, எல்லாரும் சாப்பிடலாங்கிறாரு பழனி. "அத குடுங்க" அப்படின்னு ஒரு பைய வாங்குற குழலி, "விடியங்காத்தாலேயே மட்டன் வாங்கிட்டு வர சொல்லி குழம்பு வச்சு எடுத்துட்டு வந்திருக்கிறேன், வாங்க எல்லாரும் சாப்பிடலாம்"
அப்படிங்கிற குழலி கதிரோட கைய புடிச்சு கூட்டிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. சம்மந்தி அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு மயிலோட அப்பா வர வாங்க சம்மந்திங்கிறாரு பாண்டியன். நல்லா இருக்கீங்களான்னு கேட்க நல்லா இருக்கோன்னுக்குறாங்க எல்லாரும். எப்படி இருக்க மயிலுன்னு அவங்க அம்மா கேட்க நல்லா இருக்கேம்மாங்கிறாங்க மயிலு. மாப்பிள நீங்க நல்லா இருக்கீங்களான்னு சரவணனை பார்த்து கேட்க நல்லா இருக்கேன் மாமா நீங்க எப்படி இருக்கீங்கங்கிறாரு அவரு. நல்லா இருக்கேன்னு மயிலோட அப்பா சொல்லிக்கிறாரு. இப்போ உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு தம்பின்னு கதிரை பார்த்து மயிலோட அம்மா கேக்குறாங்க. பரவாயில்லங்கிறாரு கதிரு. பொண்ணை கட்டி கொடுத்த இடத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கே இப்பதான் வர்றதுக்கு வழி தெரிஞ்சுதாக்கும் அப்படின்னு குழலி வெடுக்குன்னு கேக்குறாங்க. ஒரு பார்வை பாக்குற மயிலோட அம்மா இல்லம்மா நாங்க சம்பவம் நடந்த அன்னைக்கே வந்துட்டோமே அப்படின்னு மயிலோட அம்மா சொல்ல கோவமா அப்பா கிட்ட திரும்புற குழலி அப்பா அப்ப சம்மந்தி